வாங்க. ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? உங்களை தான் கேட்குறேன், ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு. ஏங்க உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், காது கேக்குதா இல்லையா? ஏய், பின்னாடி பிரச்சனை உனக்கு? எதுக்குங்க இப்போ இப்படி கத்துறீங்க? ஏன் லேட்டுன்னு தானே கேட்டேன். ஆம்பளடி 1000 இடத்துக்கு போவான் வருவேன். நீ வீட்டில் சும்மா தானே இருக்க? இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியாம பேசாதீங்க. நீங்க பண்ணதாங்க தப்பு. ஆமாடி, நான் பண்ணதான் தப்பு. உங்களுக்காக சம்பாதிச்சு போறல, அது ஃபர்ஸ்ட் தப்பு. வீட்டுக்கு ஓடா தேரம் பாரு, அது செகண்ட் தப்பு. மூணாவது தப்பு உன்னை கல்யாணம் பண்ண பாரு, அதுதான் பெரிய தப்பு. இன்னொரு வாட்டி தப்புன்னு சொன்னேன், கண்ணம் படுத்துரும். சார் சொல்லுங்க சார். சாரி வசந்த், இப்போ தான் எனக்கு உண்மையாக தெரிய வந்துச்சு. ஆஃபீஸில் வேறு யாரும் பண்ண தப்புக்கு உங்களை திட்டோம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி வசந்த். ஓகே சார். எதுக்குங்க இப்போ இப்படி கத்துறீங்க? ஏன் லேட்டுன்னு தானே கேட்டேன். இன்னொரு வாட்டி தப்புன்னு சொன்னேன், கண்ணம் படுத்துரும். ரம்யா, ஏய் சாரிடி, ஆஃபீஸில் ஒரு டென்ஷன், அதான் உங்ககிட்ட கத்திட்டேன். எப்படி வசந்த் அசால்ட்டா சாரி சொல்கிறேன்? மேரேஜ் பண்ணதே தப்புன்னு சொல்கிறேன். உங்கள் ஆஃபீஸ் குப்பையெல்லாம் கொட்டுறதுக்கு ஒய்ஃபுங்க ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃப்னா சும்மா நினச்சியா? காலையில் கோலம் போடுறதுலேருந்து உனக்கு சமைச்சு போடுற வரைக்கும் அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. இதெல்லாம் ஆஃபீஸ்லேருந்து வர உன்கிட்ட காமிச்சா நீ என்ன பண்ணுவ? சும்மா இருக்கேன்னு சொல்கிறீங்க. சாரிடி. இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? நம்ம பாப்பாவுக்கு 3rd month ஸ்கேன் எடுக்கிற நாள். ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ரெஷர் டி. இங்கே பாரு வசந்த், லைஃப்பில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அது எல்லாத்தையும் வீட்டில் காமிச்சா வீடு வீடாக இருக்காது. நீ வீட்டுக்கு வரும்போது உன் மேனேஜர் வேலையெல்லாம் வெளியில் விட்டுட்டு எனக்கு புருஷனாகவும் நம்ம குழந்தைக்கு அப்பாவும் மட்டும் வீட்டுக்குள்ளவா. தேங்க்ஸ் டி, புரிஞ்சுக்கிட்டு. அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. அடிக்க கை உங்க நல்ல காலில் விழு. ஆ, அவன் புருஷன்டி. காலில் விழுறியா இல்லை பாப்பா வந்தது பாப்பா கிட்ட சொல்லட்டுமா? நீ சொன்னாலும் சொல்லிடுவேன்.